பிரபஞ்சங்கிறது எல்லாம் சேர்த்து தான் பிரபஞ்சம். செடி கொடி புழு பூச்சி எத்தனை ஜீவராஜிகள் இருக்குதோ அத்தனை மனுஷன் உள்பட சேர்ந்து இருக்கிறதா பிரபஞ்சம். இயற்கைங்கிறது தனிப்பட்ட விஷயம், அது நமக்கு கண்ணுக்கே தெரியாது. காற்று, நீர், நிலம், நெருப்பு எல்லாமே பிரபஞ்சத்துக்கு. இது எல்லாத்தையும் இயங்க வைக்கிறது இயற்கை. அதுதான் இயற்கைக்கு பலம் அதிகம். இயற்கையை தோற்கடிக்க யாராலையும் முடியாது. இயற்கை வேற, பிரபஞ்சம் வேற தான். ரெண்டும் ஒன்றுன்னு சொல்ல முடியாது, ஒன்றுன்னு சேர்க்கவும் முடியாது. ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குமானா இருக்கும். இயற்கை பிரபஞ்சத்தோட தொடர்பு, பிரபஞ்சம் இயற்கையோட தொடர்பு. ரெண்டும் அப்படிதான். இயற்கை என்ன நடத்தணும்னு நினைக்கிறதோ அதை நடத்திட்டு போயிட்டே இருக்கும். பிரபஞ்சம் அப்படி பண்ண முடியாது. கட்டுப்பட்டது. ஆமாம், சில விஷயம் இயற்கைக்கு கட்டுப்பட்டு தான் பயணம் பண்ணுவாங்க. அப்படி தவறி பண்ணுன்னா நிறையா விபரீதங்களும் சந்திக்கும். அப்படித்தான் இப்போ மனுஷங்கள் கூட நம்ம விபரீதத்தை சந்திச்சுருக்கோம். ஒரு சுனாமி வரும், இயற்கை பேரழிவு, இப்போ கொரோனா என்ன அது இயற்கை தானே. அந்த மாதிரி தெரியாத கிருமிகள், அந்த மாதிரி இதுகளை நம்ம சந்திக்க வேண்டும். இயற்கைக்கு மாறுபட்ட விஷயத்தில் நம்ம போகிறதுனால தான் இன்னைக்கு பல பிரச்சனைகள் வருது. இன்னொன்று அது தப்புன்னே தெரியாத அளவுக்கு அது நம்ம செய்கிறது சரிதானுங்க தான் போய்கிட்டு இருக்காங்க விஞ்ஞானத்தில் கூட, இயற்கையை மீறி. விஞ்ஞானம் 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 உலகம் விட்டு போகிறாங்க. எவ்வளோ விஞ்ஞானம் எடுத்தாலும் ஒரு மின்னல் ஒரு இடி அதால் நிறுத்த முடியுதா? விஞ்ஞானத்தை நிறுத்த முடியுதா? அப்படியே தயாரிக்க முடியாது விஞ்ஞானத்தினால. நார்மல் ஒரு இலையை விஞ்ஞானத்தினால தயாரிக்க முடியும். தயாரிக்கிறாங்க, நிறைய பிளாஸ்டிக்கில் தயாரிக்கிறாங்க. பிளாஸ்டிக் தான் ஒரிஜினலாக இந்த இலையை விலை போட்டாவே உருவாக்கிடுவான். ஆனால் இலையை அப்படியே கொண்டாட முடியாது. இல்லை, விஞ்ஞானத்தால் நாங்கள் அதை சாதிக்கிறோம் இதை சாதிக்கிறோம்னு சொல்லி புகழாரம் சொல்கிறாங்க இல்லையா? அவனால் இயற்கையை நீதியாக வரக்கூடிய ஒரு மின்னலை தாங்க முடியுமா? எடியை தாங்க முடியுதா? எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற கருவி கண்டுபிடிச்சிருக்காங்கப்பா. தடுக்கிறதுக்கு கருவி எதுவும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. சுனாமிலேருந்து எதுக்கும் கண்டுபிடிச்சி இன்னைக்கு மழை அடிக்க கொளுத்த போதுமாங்க அங்கே மழையே இருக்கு, மழை பெய்யும். லேசாக இருக்கும்போது அங்கே அடிச்சு நோக்கி குமிச்சிக்கிறது. ஒரு இடத்தை கண்டுபிடிச்சி வச்சாங்க, கணிக்க முடியலை. மழை பெய்யுங்கிறது மட்டும் ஒரு இதில் தெரியும். ஆனால் எந்த உறுதியாக பெய்யுதுன்னு சொல்ல மாட்டான். பேயலாம் அது எதிர்பார்க்கப்படுகிறது. மழைக்கு வாய்ப்பு. ஆனால் தடுக்க முடியாதுல்லப்பா, இயற்கையை தடுக்க முடியாது. இயற்கையை யாராலும் பண்ண முடியாது. இயற்கை அதான் சொல்றேன், என்ன நடத்துங்கிறது யாராலும் கணிக்கவும் முடியாது. இப்போ நான் இமாலய பிரதேசம், காஷ்மீர் பூரா அடிச்சு நோக்கி நிலச்சரிவு பிடிங்கி தள்ளிடுறது சரின்னு சொல்லிட வேண்டியதானே. முதல்ல சொல்லிடலாம். இமாலய பிரதேசத்தில் 32 கிராமத்தவே காணும். அது கொண்டு போச்சு. பாகிஸ்தானில் நீங்கள் 1000 பேர் காணும். 2 நாள் நான் நியூஸ் பார்க்கல. பாகிஸ்தான் முந்தா நாள் பாகிஸ்தானில் மழை நிறையா இருக்குனாங்க. மழை பெஞ்சு 1000 பேர் மேலே விஞ்ஞானம் பிடிச்சி நிறுத்திட வேண்டியதானே. அது மாதிரி இயற்கை ஒரு கட்டத்துக்கு மேலே அது கோபத்தை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. விளையாடும்
இருக்கிறோம். ஒரு நிகழ்வு இந்த ஏரியாவில் நடக்கும்போது தெரியுது, நான் வெளியே சொல்ல முடியாது. இயற்கை ரீதியாக ஒரு இது நடக்கிறது தெரியுமே, நான் சொல்ல முடியாது. ஒன்று வேணால் செய்யலாம். எனக்கான பக்தர்கள் அந்த பகுதியில் 10 பேர் இருக்காங்கன்னா சொல்லாமல் இங்கே வாங்கப்பா அவசரம் ஒரு வேலை இருக்குன்னு கூப்பிட்டு வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். ஆனால் அங்கே இப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படியே நீ சொன்னாலே நீ நம்ப மாட்டான், கேட்க மாட்டான். அவன் எதுக்கு போய் யோசிக்கணும்? அதை நான் நம்புகிற குணப்பாவத்தை இனிமேல் நான் அவனை கொடுத்துக்க மாட்டான். நம்பாத வேலை நீ எதுக்கு போய் மலை கட்டிக்கிறதுங்கிற மாதிரி அவன் ஒன்றும் இல்லை. எடுத்துக்க நம்ம கேட்டவங்க 2 வருஷமா கஷ்டப்பட்டாங்க. கொரோனா அது கூட சொல்லணும்னு நினைச்சா அது வரமாட்டேங்குது. புரியுதா? கொரோனா காலத்துல நம்ம பக்தர்களுக்கு நம்ம என்ன சொன்னோம்? இது தற்காத்துக்கிறதுக்கு மிளகு மட்டும் சாப்பிடுங்க. மிளகு சாப்பிட சொன்னோம். சாப்பிடுங்க. நிலவேம்பு அந்த சாம்பிராணி போடுறது கூட நம்ம சொல்லவே இல்லை. மிளகு சாப்பிடுங்க. சுடு தண்ணி சுடு தண்ணி சாப்பிடுங்க. வீட்டை சுற்றி மஞ்சள் கரைச்சி தொளிச்சுக்கோங்கன்னு சொன்னோம். எல்லாரும் கேட்டு செஞ்சாங்களா? என்ன நம்ம பக்தர்கள் தானே செஞ்சாங்க, மற்றவங்க செஞ்சாங்களா? இல்லை, செய்யலை. அதை கூட நம்ம வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயும் போட்டு விட்டோம். இந்த மாதிரி பயப்படாதீங்க, பகிர்ந்தோம் சார். யார் செஞ்சா? நம்ம பக்தர்கள் மட்டும் தானே செஞ்சாங்க. ஆமாம். உன் வீட்டிலே 3வது வீட்டில் வந்துச்சு, உன் வீட்டுக்கு வந்துச்சு. வரலையா? புரியுதா? சாமி 3வது வீட்டுக்கு வந்திருக்கு, நாங்கள் அது பாட்டுக்கு வந்துட்டு போகுது, நீ உன் பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துருக்கீங்கன்னு சொன்னோம். அப்படி சொன்னால் கூட நான் அதை நம்ப மாட்டாங்க. நம்ம யாரும் நிலவம்பெல்லாம் குடிக்க சொல்லலை. மிளகு சாப்பிட்டு சுடுதண்ணி சாப்பிடு, அவ்வளோதான். வீட்டை சுற்றி மஞ்சளை கரைச்சி தொலைச்சிக்கோ டெய்லியும் அப்படின்னு சொன்னோம். டெஸ்ட் எடுத்து எல்லாம் வந்து அடைச்சி டெஸ்ட் எடுத்து இங்கே அடைச்சிட்டாங்கல்ல. அப்போ இவர் நம்மக்கிட்ட பெருசாக இருக்கு இல்லை வந்துதான் அந்த சிம்டம்ஸ் தெரியுதான். நீங்கள் மிளகு சாப்பிட போது அவங்க அஃபெக்ட் ஆனாங்கல்ல. அவங்க கொரோனா அஃபெக்ட் ஆனாங்கல்ல. ஆமாம். ஆனால் அதுக்கு சாப்பிட்டு கேட்டுக்குச்சு இல்லை? ஆமாம். அவர் டியூட்டி பார்த்ததுனால அவர் டியூட்டி பார்த்துருப்பார்ல. ஆமாம். ஆனால் சாப்பிட்டதும் கேட்டுக்குச்சு. பயப்படாதையா, நீ வாட்டுக்கு மிளகு சாப்பிட்டு தண்ணி குடி, அவ்வளோதான். காலில் ஓடு விட்டாங்க, மாத்திரை விட்டாங்க.